لا إله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المبذرين كانوا إخوان الشياطين وقال الشيطان لربه كفورا صدق الله مولانا العظيم وقال النبينا صلى الله عليه وسلم كلوا واشربوا وتصدقوا والبسوا في غير إسراف ولا مخيلة أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகநாயகனாம் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமா. சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் காத்தமுன் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவம் தவறாது தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள் கியாமத்துடைய நாள் வரையிலும் அன்னார்களது வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்வாக பின்பற்றி வாழுகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதா. புனிதமிகு ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நல்லதை கேட்போம், அதன்படி அமல் செய்வோம் எனும் நல்ல நீயத்தோடு அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே இஅ்திகாஃப் எனும் நீயத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வையகத்தில் வாழும் காலமெல்லாம் என்னென்ன விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ அவ்வாறான விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அவசரமாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும், என்னென்ன விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விட்டு விலகி தவிர்ந்து வாழுமாறு எச்சரிக்கை விடுத்திருக்கிறானோ அவ்வாறான விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து முற்றுமுழுதாக விட்டு விலகி தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் படைத்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வாவோடு இவ்வுலகத்தில் வாழ்ந்து கொள்ளும்படி முதல் தன் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனால் தந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சோதனைகளை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் சோதனைகளை வைத்திருக்கிறார். அது ஒரு அடியானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரூஹாக இருக்கலாம்,
ஒரு அடியானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம், ஒரு மனிதனுக்கு ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்களாக இருக்கலாம். சோதனையுடைய வாழ்க்கையை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை சோதனையுடைய வாழ்க்கை. நிறைவான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோதனை நிறைந்த வாழ்க்கையாக ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை ஆக்கி வைத்திருக்கிறார். அதிலும் விசேடமாக ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே பணம் என்ற சோதனை, சொத்து செல்வம் என்ற சோதனையை கொண்டு ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே சோதித்துக் கொண்டிருக்கிறார். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சோதனைக்காக வேண்டி நாம் கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் எங்களுடைய சோதனைக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்ற பொழுது, லதுபலவுன்ன ஃபீ அம்வாலிக்கும், ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், நிச்சயமாக நீங்கள் உங்கள் செல்வங்களை கொண்டு சோதிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே எவ்வளவு சொத்துக்கள் கொடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த சொத்துக்களை கொண்டு ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நம்மவர்களை சோதித்துக் கொண்டிருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சோதனை பொருளை இவன் எப்படி கையாளுகிறான், இந்த சொத்துக்களை செல்வங்களை இந்த மனிதன் எப்படி சம்பாதிக்குகிறான், எப்படி செலவழிக்குகிறான். கண்ணியமான சகோதரர்களே, இது ஒரு சோதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த சொத்துக்கள் செல்வங்களை வைத்து ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் இந்த சொத்துக்களை செல்வங்களை ஒரு அலங்காரமாக அல்லாஹ் எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்துல சொத்துக்கள் செல்வங்கள் பிள்ளைகள் இவைகள் எல்லாம் வெறுமனே அலங்காரங்கள். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அழகுபடுத்தி தந்து இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னலி குல்லி உம்மத்தின் ஃபித்னா, ஒவ்வொரு சமூகத்தவர்களுக்கும் ஒவ்வொரு சமுதாயத்தவர்களுக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஒரு சோதனையை வைத்திருந்தான். ஒவ்வொரு உம்மத்துக்கும் சோதனை இருக்கிறது. வஃபித்னத்து உம்மத்தி, என்னுடைய சமூகத்தினுடைய சோதனை, எனது சமுதாயத்தினுடைய சோதனை அல் மால், அது சொத்துக்கள் செல்வங்கள் என்பதாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக மக்களுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எவ்வளவு சொத்து செல்வங்களோடு செழிப்புகளோடு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு கணம் உணர்கிறோமா, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் கொடுத்த சொத்துக்கள் செல்வங்கள் எனக்கு சோதனைக்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், உணர்கிறோமா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அமானிதமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். நாளை கியாமத்துடைய நாளையிலே ரப்பல் ஆலமீன் இதை பற்றி விசாரிக்க இருக்கிறான், எங்களிடத்திலே கேள்வி கணக்கு கேட்க இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு குர்ஆனுடைய வசனத்தில் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் கேட்கிறான், அயஹ்சபூன அன்னமா நுமித்துஹும் பிஹி மின் மாலி வ பனீன் யுஸாரிஉ லஹும் ஃபில் கைராத் பல் லா யஷ்உரூன். சொத்துக்கள செல்வங்கள ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அள்ளி அள்ளி தருகிறார். சொத்துக்கள செல்வங்களை பணத்தை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அள்ளி அள்ளி தருகிறார். இங்கால பக்கம் திரும்பினா சொத்து செல்வங்கள், இயால பக்கம் திரும்பினால் பணம், இயால பக்கம் திரும்பினால் லாபம் அள்ளி கொட்டது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பு கேட்கிறான் நம்மவர்களை பார்த்து,
இவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா அல்லாஹ்வினுடைய இந்த ரஹ்மத்தை நலவுகள் எல்லாம் வேகமாக கிடைக்கிறது என்பதை இவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? அல்லாஹ் சொல்லுகிறான் பல்லா யஷ்உரூன், பல்லா யஷ்உரூன். அல்லாஹ் சொல்லுகிறான் இல்லை, இதனுடைய உள்ரங்கத்தை இவர்கள் விளங்கவில்லை, இதனுடைய உள்ரங்கத்தை இவர்கள் அறிய மாட்டார்கள். இதனுடைய உள்ரங்கம் என்ன? அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சொத்துக்கள், செல்வங்கள் ஒவ்வொன்றுமே சோதனை பொருட்கள், ஒவ்வொன்றுமே சோதனைகள். கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அக்ஸரூன ஹுமுல் அக்கல்லூன யௌமல் கியாமா, நாளை கியாமத்துடைய நாளையிலே யார் யாரெல்லாம் அதிகமான சொத்துக்களோடு இருக்கிறார்களோ இவர்கள் குறைவான நன்மைகளோடு வருவார்கள். அதிகமான சொத்துக்களை வைத்துக் கொண்டு உலகத்திலே யார் வாழ்வார்களோ, அதிகமான சொத்துக்களுக்குரியவர்களாக யார் உலகத்திலே வாழ்வார்களோ, நாளை கியாமத்துடைய நாளையிலே குறைவான நன்மைகளோடு வருவார்கள் இவர்கள். இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு யோசனை வரும், அப்ப நான் செல்வந்தனாக இருக்கிறது தவறா? நான் பணக்காரனாக இருக்கிறது தவறா? கண்ணியமான சகோதரிகளை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் உலகத்தில் சொத்து சம்பாத்தியங்களோடு வாழ்கிறார், அதிகமான சொத்து செல்வத்தோடு வாழ்கிறார், அவருக்குள் மாத்திரமே விலைக்கு வைத்துக் கொள்கிறார், அவர் மட்டும் அனுபவிக்கிறார். ஏழைகளை ஏழெடுத்தும் பார்ப்பது கிடையாது, ஏழைகளுக்கு எந்த ஒரு உத்தாசையும் கிடையாது, அவருக்குள் மாத்திரம் அவர் அடக்கிக் கொள்ளுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்கள் தான் நாளை மறுமையுடைய நாளையிலே குறைவான நன்மைகளோடு வருவார்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி பார்க்குகின்ற பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் சோதனையா இல்லையா என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இனிமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் கொடுத்த இந்த செல்வங்கள் சொத்துகள் சோதனைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோதனைகளை பற்றி ரப்புல் ஆலமீன் நாளை கியாமத்துடைய நாளையிலே எங்களிடத்திலே கேள்வி கணக்கு கேட்டு இறக்குகிறான். இணையமான சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ் சொத்துக்களை செல்வங்களை கொடுத்திருக்கிறார். ஏராளமான சொத்துக்களை வசதிகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த வசதிகளை சொத்துக்களை வைத்து நாங்கள் உணராமல் ஒரு விடயத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தந்த சொத்துக்கள் ஒரு அமானிதம், அல்லாஹ் தந்த சொத்துக்கள் செல்வங்கள் பணங்கள் ஒரு நியமத் அமானிதம். இதை உணராமல் உலகத்திலே ஒரு பெரும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம், பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இஸ்ராஃப் என்று சொல்லக்கூடிய வீண் விரயமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, என்னிடத்திலே எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது, நான் இதை எந்த வகையிலே நான் இதை ஈட்டினேன், எந்த அமைப்பிலே நான் இந்த சொத்து செல்வங்களை சம்பாதித்தேன், எந்த வழியிலே நான் செலவழித்துக் கொண்டிருக்கிறேன், நான் சம்பாதித்த விதம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விதமாக இருக்கிறதா, நான் செலவழிக்கக்கூடிய முறை, அந்த செலவழிக்கக்கூடிய விகிதம் அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமைப்பிலே இருக்கிறதா? நிச்சயமாக நாளை கியாமத்துடைய நாளையிலே ரப்புல் ஆலமீன் இதை பற்றிய கேள்விகள் கேட்டு இறக்குகிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குலு வஷ்ரபு, குலு வஷ்ரபு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அழகாக சொல்கிறான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு. அல்லாஹ் கொடுத்த உணவுகளில் இருந்து உண்ணுங்கள், அல்லாஹ் கொடுத்தவைகள் இருந்து பருகுங்கள், ஆனால் வலா துஸ்ரிஃபு வீண்விரயம் செய்து விடாதீர்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வீண்விரயம் செய்யக்கூடியவர்களை, தனது தேவைக்கு அப்பால் செலவழிக்கக்கூடியவர்களை ஒரு போதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புவது கிடையாது. ஒரு நாளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்க மாட்டார் இவர்களை. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு இவர்களை நேசிக்க மாட்டான் என்று சொன்னால் இதனுடைய அர்த்தம் என்ன? எப்பொழுது வீண்விரயமாக செலவழிக்க ஆரம்பிப்பார்களோ, எப்பொழுது அநியாயமாக செலவழிக்க ஆரம்பிப்பார்களோ, தன்னுடைய தேவையை தாண்டி செலவழிப்பார்களோ, கண்ணியமான சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இவர்களை வெறுக்க ஆரம்பிக்கிறார்.
அல்லாஹ்வுடைய ஹுப் இவர்களுக்கு கிடைக்க மாட்டாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாளை கியாமத்துடைய நாளையிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 கேள்விகளை நம்மவர்களிடத்திலே கேட்க இருக்கிறார். 4 கேள்விகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே கேட்க இருக்கிறார். அந்த கேள்விகளில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேள்விதான். ஆயுளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே கேட்பான், ஒரு கேள்வியாகத்தான் கேட்பான். வாலிபத்தை அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வியாக கேட்பான். அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த அறிவை அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கும் பொழுது அதற்கும் ஒரு கேள்வியாக அல்லாஹ் கேட்கிறார். ஆனால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த சொத்துக்கள், இந்த செல்வங்களை பற்றி ரப்புல் ஆலமீன் கேட்கும் பொழுது அல்லாஹ் கேட்கிறான், மின் ஐன கஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, நீ எப்படி சம்பாதிச்சாய், எப்படி செலவழிச்சாய், எப்படி சம்பாதிச்சாய், எப்படி செலவழிச்சாய். 2 கேள்வி அல்லாஹ் கேட்கிறார். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரையில இந்த அடியானுடைய 2 பாதங்களும் அசைய மாட்டாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கேள்வி கணக்கு நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலே நம்மவர்களுக்கு இறக்குமாக இருந்தால் எங்களை சொத்துக்களை நாம் எந்த அமைப்பிலே செலவழிக்க வேண்டும், அல்லாஹ் கொடுத்த அமானிதத்தை எந்த வகையிலே நாம் செலவழிக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இஸ்ராஃபை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான், வீண்விரயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட வீண்விரயத்தை விரும்பாத ஒருவராக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நோன்பு திறப்பதற்காக வேண்டிய குபாவுடைய மஸ்ஜிதுக்கு செல்லுகிறார்கள். குபா மஸ்ஜிதுக்கு செல்லுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அருந்துவதற்காக வேண்டி பால் கொடுக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாலை அருந்துகிறார்கள். பாலை அருந்தக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் மாறுகிறது. முகங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவக்க ஆரம்பிக்கிறது. கோபத்தினுடைய அடையாளமாக நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சிவக்க ஆரம்பிக்கிறது. இப்பொழுது கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த பாலிலே என்ன கலந்தீர்கள், இந்த பாலிலே என்ன கலந்தீர்கள்? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்ப நபி அவர்களை பார்த்து சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த பாலிலே, இந்த பால் சற்று இனிமையாக இருப்பதற்காக வேண்டி, ருசியாக இருப்பதற்காக வேண்டி இந்த பாலிலே தேன் கலக்கப்பட்டது. பால்ல தேன் கலக்கிறது ஹராமும் அல்ல, தேனிலே பாலை கலப்பது ஹராமும் அல்ல. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யா ரசூலல்லாஹ், இந்த பால் சற்று சுவையாக இருப்பதற்காக வேண்டி தேன் கலக்கப்பட்டது நாயகமே. இந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏனப்பா நீங்க இந்த பால்ல தேனை கலந்தீங்க, இந்த தேனை வைத்திருந்தால் ஒரு நேரம் பால் அருந்தி இருக்கலாம், இன்னும் ஒரு நேரம் தேன் அருந்தி இருக்கலாம், அநியாயமாக வீண்விரயம் செய்து விட்டீர்களே என்று அந்த சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீண்விரயம் நான் வெறுக்கக்கூடிய ஒன்று என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டினார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விடயத்தை சொன்னார்கள். அதுல மிக முக்கியமான 2 விடயத்தை இந்த இடத்திலே உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே வாழுகின்ற வாழ்க்கையை யார் நடுத்தரமாக
வீணுக்கும் விரயத்துக்கும் அப்பால் பட்டும் அல்லாமல், கஞ்சத்தனத்திலும் அல்லாமல் நடுத்தரமாக யார் இந்த உலகத்தில் நடுத்தர வாழ்க்கையை வாழ்வார்களோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவருடைய எல்லா விஷயமும் நடுத்தரம். நடுத்தரமான வீடு, நடுத்தரமான உணவு சாப்பாடு வகைகள், நடுத்தரமான திருமணம். கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, ரமலானுடைய காலம் வந்துச்சு. எங்கள் அதிகமான மக்கள் ரமலான் வருவதற்கு முன்னால பிறநாள கொண்டாடுவதற்காக வேண்டி நாங்கள் ஆடைகள் எடுத்து முடிஞ்சு, இன்னும் சில ரமலானுடைய முதலாவது பகுதி முடிவதற்கு முன்னால் ஆடைகளுடைய வேலைப்பாடு முடிந்து விட்டது. கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சிலர்கள் பிறநாளைக்கு 3 நாளைக்கு முன்னால தான் ஆடை எடுத்தவர்கள் இருக்கிறார்கள். மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்தித்து ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசக்கூடிய நேரத்தில், நீங்க பிறநாளுக்கு ஆடை எடுத்துட்டீங்களா, நீங்க உங்களோட வீட்டுல எல்லாரும் உடுப்புகள் எடுத்துட்டீங்களா, நீங்க எடுத்துட்டீங்களான்னு கேட்கிற நேரம் ஒரு பிள்ளை சொல்லுது, கண்ணியமான சகோதரர்களே, நாங்க இன்னும் எடுக்கல முஅல்லிம். இத கொஞ்ச நாள் போகுது, 3 நாள் 5 நாள் போகுது, திரும்ப கேட்கிறேன், உடுப்பு எடுத்துட்டீங்களா பிள்ளை, இன்னும் எடுக்கல முஅல்லிம். கவலையோடு பேசுறேன் கண்ணியமானவர்கள், இன்னும் எடுக்கல. ஏவாப்பா எடுக்கல, நீங்க உடுப்பையே எடுக்கல. கண்ணியமான சகோதரர்கள், இந்த புள்ள சொன்ன ஒரு வார்த்தை, என்ன வாப்பட்ட சல்லி இல்ல உடுப்பெடுக்கிறதுக்கு, பிறநாளைக்கு ஆடை எடுப்பதற்கு என்னுடைய தந்தையுடைய கையிலே பணம் இல்லை, எங்க வீட்டுல யாருமே ஆடை எடுக்கல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கு உடுப்பெடுக்கிறதுக்காக வேண்டி நாங்க தராவிக முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போனோம். போறதுக்கு முன்னால் அவரை சந்திச்சு, உங்களுக்கும் சேர்த்து நாங்க உடுப்பெடுத்துட்டு வாரோமே. கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, தயங்குறார், கையில பணம் இல்லை, தயங்குறார். நீ ஒன்னும் யோசிக்கவானம், எடுத்துட்டு வாரேன்னு எடுத்துட்டு வந்து அவருடைய கையில ஆடைய கொடுக்கிற நேரம், கண்ணியமான சகோதரிகளே, பெரியவர்களே, இப்ப தரவானம் ஹதரத், இத வீட்டுல வைங்க, என் வீட்டுல யாருக்கும் இன்னும் உடுப்பெடுக்கல, என் வீட்டுல யாருக்கும் இன்னும் உடுப்பெடுக்கல, இதை வைங்க, என் பிள்ளைகள் எல்லாருக்கும் உடுப்பெடுத்ததற்கு பின்னால நான் வந்து கேட்கிறேன் தாங்க. கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறநாளைக்கு 3 அல்லது 4 நாளைக்கு முன்னாலதான் உடுப்பெடுக்கிறதுக்காக வேண்டி போனார். இரவோடு இரவாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு உடுப்புடைய வேலைப்பாடுகள் முடிக்கப்படுகிறது. கண்ணியமான சகோதரிகளே, பிறநாளைக்கு முந்தின நாள் தான் ஆடையை வாங்கி எடுக்குகிறார், அவருடைய உடுப்பை வாங்கி எடுக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு ஒரு பரக்கத்தை தந்திருக்கிறான். நாங்கள் வீணாக விரயமாக செலவழிக்கிறோமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் வீணாக விரயமாக இல்லாமல் நடுத்தரமாக தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பார்களோ, ஆக்கிக் கொள்வார்களோ, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணக்காரன் அல்லாமல் இவரை மூத்தாக்க மாட்டார். செல்வந்தனாக அல்லாமல் இவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணிக்க செய்ய மாட்டார். இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் உலகத்திலே வாழும் சந்தர்ப்பத்தில் வீண் விரயமாக அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வத்தை தன்னுடைய தேவைக்கு அப்பாலும் செலவழிக்கிறார்களோ, இவர்களை அல்லாஹு தஆலா ஏழைகள் அல்லாமல் மௌத்தாக்க மாட்டார். இவர் ஏழையாகத்தான் மௌத்தாக்குவார், ஏழையாகத்தான் மௌத்தாக்குவார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சொத்து செல்வத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில செலவழிப்போம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, இன்னல் முபத்திரீன கான இஹ்வான ஷைத்தான், யாரெல்லாம் வீண்வரையம் செய்வார்களோ, அல்லாஹ் கொடுத்ததை அவர்களுடைய தேவைக்கு அப்பாற்பட்டு செலவழிப்பார்களோ, வீண்வரையம் செய்வார்களோ, இவர்கள் யாரு தெரியுமா? இவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள். ஷைத்தானுடைய சகோதரர்கள்.
இனியமான சகோதரர்களே, பெரியார்களே, மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்லுகிறான், வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. இந்த ஷைத்தான் என்று சொல்லக்கூடியவன் யாரை தெரியுமா? இந்த ஷைத்தான் என்று சொல்லக்கூடியவன் அல்லாஹ்வையே மறுத்தவன். இவனுக்கு சகோதரர்களாக ஆகுவதற்கு ஆசைப்படுகிறீர்களா? அல்லாஹ் கொடுத்த சொத்துக்களை, செல்வத்தை, பணத்தை தாராளமாக விண்வரையம் செய்யலாம். அல்லாஹ்வை மறுத்தவனில் இருந்து நான் தூரமாகிறேன், அதிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்று நினைப்பவர்கள் அல்லாஹ் கொடுத்ததை அளவுக்கு அதிகமாக இல்லாமல் அளவுக்கு ஏற்றவாறு செலவழிப்பார்களாக இருந்தால் இதிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை தூரமாக்கி விடுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குலு வஷ்ரபு, அல்லாஹ் கொடுத்ததில் இருந்து உண்ணுங்கள், பருகுங்கள். வதஸத்தகு, அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறானோ அதுல இருந்து ஏழைகள் எளியவர்களுக்கு கொடுங்க. ஏழைகள் எளியவர்களுக்கு கொடுங்க. வாய் திறந்து கேட்கிறதுக்கு ஏழாத அமைப்புல எத்தனையோ நபர்கள் என்ற சமூகத்திலே வாழ்கிறார்கள், கேட்டுக்கொள்ள முடியாது. கண்ணியமானவர்களே, எத்தனையோ நபர்கள் வாழ்கிறார்கள். அதனால வதஸத்தகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கொடுத்ததுல இருந்து நீங்க சதகாக்கள் செய்யுங்கள். வல்பசு, அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், ஆடைகள் கொடுத்திருக்கிறான், அணியுங்கள். ஃபீ கைரி இஸ்ராஃபின், அல்லாஹ் தஆலா நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபீ கைரி இஸ்ராஃபின், இஸ்ராஃப் இல்லாம, வீண்விரயம் இல்லாமல், வலா மகீலத்தின், மமதை இல்லாமல், ஆடம்பரம் இல்லாமல், அல்லாஹ் கொடுத்ததில் இருந்து உண்ணுங்கள், அல்லாஹ் கொடுத்ததில் இருந்து பருகுங்கள், அல்லாஹ் கொடுத்ததில் இருந்து ஆடை அணியுங்கள், அல்லாஹ் கொடுத்ததில் இருந்து சதகாவும் கொடுங்கள். ஆனால் உங்களிடத்துல சொத்துக்கள், செல்வங்கள் இருப்பதை கொண்டு உங்களுடைய உள்ளத்திலே மமதைகள், ஆடம்பரங்கள் வந்துவிடக் கூடாது. எனவே கண்ணியம் பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் நிரப்பக்கூடிய பைகளிலே மிக மோசமான பை வயிறு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? அளவுக்கு அதிகமாக உண்ணுவதும் இஸ்ராஃப் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, திருமண வைபவத்துல போய் பார்த்தா விளங்கும். அந்த பந்தல்ல பரிமாறக்கூடியவர்களுக்கு இனி ஏலாத ஒரு நிலைமை. காதுக்குள்ள போய் கேட்கிறாங்க, உங்களை கொஞ்சம் எழுப்பிவிடவா? இனிமான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அளவுக்கு அதிகமாக உண்ணாதே, உன்னுடைய முதுகை நிமிர்த்திக் கொள்ளும் அளவுக்கு ஒரு பிடி கவனமுக்கு போதுமானது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, வயிறு முட்டை சாப்பிடுபவர்களா? இதுவும் இஸ்ராஃப் என்பதாக, வீண்விரயம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஏழைகளாக என்னிடத்துல எவ்வளவு சொத்துக்கள் இறக்கலாம், எவ்வளவு செல்வங்கள் இறக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில ஏழைகளாக வாழ பழகுவோம், ஏழைகளை போன்று வாழ பழகுவோம். இந்த ஏழைகளுக்குரிய சிறப்புகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமாக சொல்லி இருக்கிறார்கள். கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எனக்கு ஒரு ஹவுலை கொடுத்திருக்கிறான், ஒரு தடாகத்தை கொடுத்திருக்கிறான். என்னுடைய தொடக்கம் அதனில் இருந்து தொடங்குகிறது, இது முடியும் இடம் அம்மான் என்று சொல்லக்கூடிய இடத்திலே விடுகிறது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு ஹவுலை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், இந்த ஹவுதுல இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கிறதே, இது பனிக்கட்டியை விட வெண்மையானதாக இருக்கும், தேனை விட இனிப்பானதாக இருக்கும். இந்த ஹவுதுல இருக்கக்கூடிய கிண்ணங்கள் நட்சத்திரங்களை விட அதிகமான கிண்ணங்கள் இந்த ஹவுதிலே தடாகத்திலே இருக்கும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த ஹவுலுக்கு முதலாக தண்ணீர் பருகுவதற்கு வருபவர்கள் யார் தெரியுமா? ஏழை முஹாஜிர்கள். ஏழை முஹாஜிர்கள் தான் இந்த ஹவுலுக்கு முதலாக தண்ணீர் அருந்துவதற்காக வேண்டி வருவார்கள்.
இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் யாரே? அவர்களை பற்றி சற்றே விளக்க முடியுமா? அவர்களை பற்றி வர்ணிக்க முடியுமா? இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், கண்ணியமான சகோதரர்களே, அவர்கள் பரட்டை தரையுடையவர்களாக இருப்பார்கள். சுருக்கமாக இது எல்லாத்தையும் வச்சு சொல்றதாக இருந்தா அவங்க ஏழைகள் என்பதுதான் சுருக்கம். அவர்கள் எளியவர்கள் என்பதுதான் சுருக்கம். பரட்டை தலையுடையவர்களாக இருப்பார்கள். வசதி படைத்த மங்கையர்களை இவர்களுக்கு மனம் முடிப்பதற்கு பேசப்பட்டால் அங்கே மறுக்கப்படுவார்கள். இவர்களுடைய தேவைகளுக்காக வேண்டி பிறருடைய கனவுகளை தட்டும் பொழுது இவர்கள் மறுக்கப்படுவார்கள். இவர்களுக்கு பதில் சொல்லப்பட மாட்டாது. கண்ணியமான சகோதரர்களே, இவர்கள் சமூகத்திலே ஒதுக்கப்படுவார்கள். சமூகத்திலே எந்த விதமான வரவேற்பும் இவர்களுக்கு இல்லை. ஆனால் இவர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டாலும் பிறருடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த விடயத்திலே இவர்கள் மும்முரமாக ஈடுபடுவார்கள். இவர்கள்தான் நாளை கியாமத்துடைய நாளையிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கொடுத்த அந்த விசாலமான ஹவுதுக்கு முதலாக தண்ணீர் குடிப்பதற்கு வரக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வத்தில இருந்து வீண் விடயங்களை தவிர்த்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே அல்லாஹ் நேசிக்கக்கூடிய விதத்திலே எங்கள் சொத்துக்களை செல்வங்களை செலவழிப்போம். எவ்வளவு செல்வங்கள் சொத்துக்கள் இருந்த போதிலும் எந்த அளவுக்கு ஏழ்மையாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு ஏழ்மையாக தன்னுடைய வாழ்க்கைகளை நாம் மாற்றிக்கொள்வோம். கனிமான சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கொடுத்த சொத்து செல்வத்தில இருந்து அதிகமான சதக்காக்கள் தான தர்மங்கள் செய்வோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் பொருந்திக் கொண்ட நல்லவர்கள் வல்லவர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்கட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ பொருந்திக் கொண்டவர்கள் கூட்டத்தில் நம்மவர்களை சேர்த்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ கொடுத்த சொத்து செல்வத்தை கொண்டு பிறருடைய துன்பங்கள் நீக்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்து தந்தரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கட ஊரை பொருந்திக் கொண்டரு யா அல்லாஹ். சாலிகான ஊராக ஆக்கி தந்தரு யா அல்லாஹ். 100க்கு 100 சாலிகான மக்களை உருவாக்கி தந்தரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கட குழந்தைகளை ஹாஃபிதுகளாக ஆலிம்களாக ஆக்கி தந்தரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இந்த நாட்டுடைய நிலைமைகளை ஷேராக்கி தந்தரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, சுபீட்சமான வாழ்க்கையை தந்தரு யா அல்லாஹ். இஸ்லாத்தை முஸ்லிம்களை பாதுகாத்தரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், முஸ்லிம்களை பாதுகாத்தரு யா அல்லாஹ். முஸ்லிம்களுடைய உடைமைகளை பாதுகாத்தரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, என்னுடைய பெற்றோர்களை நீ மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களை நீ பொருந்திக் கொண்டு அந்த ஜன்னத்துல் ஆலா ஃபிர்தௌஸுக்குரியவர்களாக நீ அவர்களை ஆக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுக்கு கற்றுத்தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தந்தரு யா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇத்னிஹி வ சிராஜன் முனீரா. மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ரஷத் வ மன் யஅஸிஹிமா ஃபக்கத் ضل ضلالا مبينا. إني أوصيكم بنفسي أولا بتقوى الله والاعتصام بأمر الله الذي شرع لكم وهداكم به. فقد قال جل سبحانه وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم استغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد. الحمد لله حمدا كثيرا كما أمر، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جهد به وكفر، وأشهد أن محمدا سيد البشر صلى الله على محمد وآله ما اتصلت به عين بنظر. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عميما وبدأ بنفسه تعليما وثنى بملائكته المسبحة بقدسه تكريما، وقال جل جلاله عليما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. أجب عباد الله إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم.
اللهم صل على محمد وعلى آل محمد وارض عن الخلفاء الراشدين سيدنا أبي بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب رضي الله تعالى عنهم، وعن الستة البررة الذين هم تمام العشرة، وعن الحسن والحسين رضي الله تعالى عنهما، وعن سائر أصحاب نبيك أجمعين، وعن أزواجه الطاهرات الأمهات المؤمنين، وعن التابعين وتابع التابعين لهم بإحسان إلى يوم الدين، وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله تعالى يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله جليل الجبار يزدكم ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون. الله أكبر.